Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 10 Example 10.30 இந்த வீடியோல பார்க்கலாம். Differentiate sin ax square plus bx plus c with respect to cos lx square plus mx plus n. So இதை differentiate பண்ணும், இது with respect to. So இது numeratorல வரும், இது denominatorல வரும். So same method, solutionல இங்க நம்ம u v னு எடுத்துக்கலாம். u வந்து sin ax square plus bx plus c. அடுத்தது v is equal to cos lx square plus mx plus n. இது நம்ம ஒரு வாட்டி differentiate பண்ணோம் இல்லையா? So du by dx. Sin differentiate பண்ணா என்னது? Cos. இந்த x term first அப்படியே வரணும், அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் இப்போ இன்சைட் ஃபங்க்ஷனை டிரைவ் பண்ணுவோம். அப்போ ax ஸ்கொயர்னா எப்படி மாறும்? 2 times of ax. bx எப்படி மாறும்? bன்னு மாறும். சரியா? இப்போ அடுத்து dv by dx. vயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் sin lx ஸ்கொயர் ப்ளஸ் mx ப்ளஸ் n. மறுபடியும் உள்ளே இருக்கிறத நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2lx plus m. xக்கு முன்னாடி இருக்கிறது m. இப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன கண்டுபிடிக்கணும்? du by dx divided by dv by dx which is equal to cos ax square plus bx plus c into 2ax plus b divided by minus நடுவில் எழுதிக்கலாம். சரியா? sin lx square plus mx plus n into 2 into lx plus m. அடுத்த question பாருங்க. example 10.31. Find first order derivation of y, second order derivation of y, third order derivation of y if y is equal to x cube minus 6x square minus 5x plus 3. Solution la y is equal to x cube minus 6x square minus 5x plus 3. First ஒரு வாட்டி differentiate பண்ணலாம். y dash is equal to x cube na 3x square 6x square அப்போ 2 into 6 12 x 2 minus 1 1 minus 5 அந்த xக்கு முன்னாடி இருக்க minus 5 எழுதுனா போதும். அடுத்து y double dash. இப்போ இதை இன்னொரு வாட்டி differentiate பண்ண போகிறோம். புரியுதுங்களா? y differentiate பண்ண y dash இன்னொரு வாட்டி differentiate பண்ணும்போது y double dash 3x square 3 2s are 6x minus x power 1 அப்போ 12 இருக்குன்னா minus 12. அடுத்தது y third order differentiation. அப்போ xக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதானே 6x differentiate பண்ண xக்கு முன்னாடி என்ன இருக்கு 6. 12 differentiate பண்ண 0. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன 6. இது மூணுமே ஆன்சர் தான், ஏன்னா மூணுமே கேட்குறாங்க. y டேஷும் கேட்குறாங்க, y டபுள் டேஷும் கேட்குறாங்க, y ட்ரிபிள் டேஷும் கேட்குறாங்க. மூணுமே கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Example 10.32. Find third order differentiation of y if y is equal to 1 by x. So நம்ம 1 2 அவ கண்டுபிடிச்சாதான் அப்புறம் 3 கண்டுபிடிக்க முடியும். சொல்யூஷன்ல y is equal to 1 by x. இப்போ y dash கண்டுபிடிக்கணும். ஒரு வாட்டி இது டிஃபரன்ஷியேட் பண்ணும். அப்போ x எப்படி எழுதிக்கலாம்னா x inverse. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. minus 1 into x power minus 1 minus 1. Therefore minus 1 into x பவர்ல minus 2. இப்போ x power minus 2 எப்படி எழுதலாம்? minus 1 divided by x power 2. மைனஸ் இருக்கனால கீழே இது வந்து y dash. இப்போ இந்த y dash எப்படி மாற்றிடலாம்னா minus 1 into x power minus 2 கீழே இருக்கிறது மேலே கொண்டு வந்துட்டேன். இப்போ இதை ஒரு வாட்டி டிரைவ் பண்ணலாம். y double dash is equal to minus 1 பவரில் இருக்க minus 2 கீழே வந்துடும். x பவரில் minus 1 minus 2 minus 1. So next line la minus 1 minus 2 divided by இது வந்து minus 3 வரும். minus 2 minus 1 minus 3 அப்போ x power 3. புக்கில் எப்படி எழுதியிருக்காங்கன்னா y dash என்ற போது minus 1 y double dash என்ற போது ரெண்டு மைனஸ் வருது. அப்போ minus 1 பவரில் 2 correct and 2 factorial divided by x cube. 2 factorialனா என்ன? 1 into 2 1 இதுலேருந்து minus 1 நம்ம வெளியே எடுத்துட்டு 2 times வரனால ஸ்கொயர் 1 into 2நால 2 factorial by x cube. இப்போ அடுத்து என்ன வரும்? நம்ம டைரக்டா எழுதலாம் பாருங்க. டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு நம்ம இந்த டேர்ம் எடுக்கிறோம்.
-1 இருக்கும், -2 இருக்கும். எக்ஸ் பவரில் -3 மேலே வரும், ஸோ -3 இருக்கும். அப்புறம் எக்ஸ் பவரில் -4ன்னு மாறும். டைரெக்டாகவே எழுதலாம் சரிங்களா. இப்போ 2னா 3, 3னா 4. நெக்ஸ்ட் லைனில் எப்படி இருக்குன்னா -1 எத்தனை வாட்டி வருது, 1 2 3, அப்போ பவரில் 3. 1 × 2 × 3 வந்து 3 ஃபேக்டோரியல் டிவைடட் பை எக்ஸ் பவர் -4 டினாமினேட்டரில் போனால் எக்ஸ் பவர் 4. இதுதான் y ட்ரிபிளோட டிஃப்ரென்ஷியேஷனோட வேல்யூ. Next question, example 10.33, find f double dash if f of x is equal to x cos x. So x cos x நான் ரெண்டு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் இல்லையா. சொல்யூஷனில் x cos x இது வந்து f of x, அது முதல்ல எழுதணுமே. என்ன பண்ணுறது, f of xன்னு எழுதிக்கிறேன். f of x is equal to x cos x. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். f dash of x is equal to இது u, இது v. அப்போ u v dash cos டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் v u dash. v அப்படியே இருக்கும், uவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ மைனஸ் எக்ஸு சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் f dash of x. இப்போ அடுத்து செகண்ட் ஆர்டர் f double dash of x. இப்போ இதில் என்ன விஷயம்னா இது தனியாக uvயில் பண்ணும், புரியுதா. x cos x எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி இது u இது v, இது தனியாக வந்து நம்ம டிரைவ் பண்ணோம் சரியா. ஸோ மைனஸ் காமனாக எடுத்துக்கலாம். அப்போது u v dash சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x ப்ளஸ் v sin x, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைனு x. இப்போது மைனஸ் இன்சைடு மல்டிபிள் பண்ணால் மைனஸ் காஸ் இன்டூ எக்ஸு x cos x plus into minus minus sin x minus into plus minus sin x. அப்போ எப்படி கிடைக்கும் ஆன்சர், minus x cos x minus 2 times of sin x. இதுதான் f double dash of x ஓட வேல்யூ. அடுத்த question, example 10.34, find y double dash if x power 4 plus y power 4 is equal to 16. சொல்யூஷனில் given எழுதிக்கலாம். x power 4 plus y power 4 is equal to 16. இப்போ இது ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அப்போ தான் இன்னொரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். x power 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4x cube plus y power 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4y power cube and y இருக்கனால dy by dx is equal to 16. டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. கிளியரா, 16 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. இப்போ எனக்கு dy by dx மட்டும் தான் வேணும். ஸோ பேலன்ஸ் இருக்கெல்லாம் ஆன்சர் கொண்டு போயிடலாம். அப்போது 4y cube dy by dx is equal to minus 4x cube. அடுத்தது dy by dx is equal to minus 4x cube divided by 4y cube. 4 என்ன ஆயிடுச்சு, கேன்சல். ஸோ y dash எடுத்துக்கலாம். dy by dx போல y dash is equal to minus x cube by y cube. நெக்ஸ்ட் வந்து y double dash கண்டுபிடிக்கணும். y dash வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை இன்னொரு வாட்டி நம்ம என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் இல்லையா. ஸோ y double dash is equal to quotient rule தான், u by v method. ஸோ v u dash minus u v dash divided by v square. கரெக்டா, ஒரு வாட்டி எழுதிக்கலாம், ஃபார்முலா தப்பு இல்லை. ஸோ மைனஸ் காமன் அது வெளியே இருக்கட்டும் சரிங்களா. இப்போ v u dash, vன்றது y cube, u dash x cube டிஃப்ரென்ஷியேட் பண்ண 3 times of x square minus u வந்து x cube, v வந்து y cube. ஸோ 3 into y square, y டிஃப்ரென்ஷியேட் பண்ணனால y dash எடுத்துக்கணும், dy by dx எடுத்துப்போம் இல்லையா. ஸோ இங்கே y dashன்னு எடுத்துக்கிறோம் divided by v square. v square na y cube whole square. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இந்த லைன் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுறது கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் இல்லையா. இப்போ 3x square y cube அந்த மைனஸ் இன்சைட் மல்டிபிள் ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சரிங்களா. 3 வெளியே வரணும். y square x cube y dash divided by y power 6. இப்போ இது ரெண்டுத்துலேயும் பாருங்கள் y cube y square, இங்கே கீழே y6. ஸோ காமனாக வெளியே எடுக்கலாமா. லாஸ்ட் லைனில் இந்த x cube மட்டும் நான் மாற்றி எழுதியிருக்கேன் சரிங்களா. நான் 3x square காமன் y ஸ்கொயரும் காமன் வெளியே எடுத்துட்டேன். ஸோ பேலன்ஸ் பாருங்கள் மைனஸ் இருக்கு, 3 வந்துச்சு, x square வந்துச்சு,
y ஸ்கொயர் வந்திருக்கு y கியூப், ஸோ ஒரு y பேலன்ஸ் இருக்கும். 3 வெளியே போயிடுச்சு. எக்ஸ் ஸ்கொயரில் கியூப் இருக்குது, இங்கே ஸ்கொயர் தான் விளைஞ்சிருக்கு, அப்போ ஒரு எக்ஸ். ஒய் ஸ்கொயர் வெளியே வந்துருச்சு, ஒய் டேஷ். ஒய் டேஷ்க்கு பதிலாக நான் மைனஸ் எக்ஸ் கியூப் பை ஒய் கியூப்னு எழுதிக்கலாம். சரிங்களா? டிவைடட் பை ஒய் பவர் 6. ஸோ நெக்ஸ்ட் லைனில் இது எல்சிஎம் எடுக்க போகிறோம். அண்ட் இங்கே பாருங்கள், ஒய் ஸ்கொயர் ஒய் பவர் 6 வந்து 4ன்னு மாறிடும். ஸோ 3x ஸ்கொயர் இன்டூ minus y plus into minus minus x power 3 இங்க 1 அப்ப x powerல 4 divided by y cube divided by y power 4. இப்போ next line இது LCM எடுப்போமா? அப்ப 3x square into minus y இருக்கு, இங்க y cube இருக்கு, அப்ப y power 4. and இன்னொரு விஷயம் பாருங்க, இங்க ரெண்டுமே மைனஸ் வெளியே எடுத்துடலாம். plus x பவர்லையும் 4 மைனஸ் வெளியே எடுத்தனால இங்க பிளஸ் டிவைடட் பை y கியூப், எல்சிஎம் எடுத்தனால y கியூப் எழுதணும். and which is divided by y பவர் 4. இப்போ நெக்ஸ்ட் லைன் பாருங்க, கொஸ்டின்ல x பவர் 4 plus y பவர் 4னா 16 அப்படின்னு இருந்ததா? x பவர் 4 plus y பவர் 4 is equal to 16. அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். minus 3x square into 16 divided by y3 y4 ரெண்டும் சேர்ந்தா y7 which is equal to minus 48x square by y7. This is the final answer. Understand of the sums எல்லாருக்கும். Thank you so much for watching.